புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஆளுநருக்கு ஒரு சரியான புத்து குட்டியுள்ளது. ஆனால் அவருக்கு வலிக்காது. காரணம் அவருக்கு இரும்பு தலையர் இருக்கிறது. அதனால் அவருக்கு வலி இருக்காது. அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடிய எவருக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி உண்டு. அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சட்டமன்ற அமைச்சருக்கு எந்த தனியாக தகுதி இழப்போ அல்லது அவர் பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்கோ தனியான விதிகள் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டான விதிதான் அமைச்சருக்கு பொருந்தும். எனவே அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு முழு தகுதி உள்ளவராக இருக்கும்போது அவர் அமைச்சராக இருப்பதற்கு முழு தகுதி உள்ளவராக ஆகின்றார். எனவே அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரை அமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டும் என்று ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆளுநர் தான் சிறந்த மேதாவியாகிவிட்டது. எனவே அவர் சட்ட வல்லுநரை கேட்கிறேன், அதை கேட்கிறேன் என்று சொல்லி கடைசியாக புரியாது என்று மறுத்திருக்கின்றார். அதற்கு இந்த உச்ச நீதிமன்றம் நல்ல பதிலை கொண்டிருக்கிறது. அந்த புட்டி அதாவது உச்ச நீதிமன்றத்திலே ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரே அதை ஒப்புக்கொள்கிறார். எங்களுக்கு ஆளுநருடைய நடவடிக்கைகள் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுநர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். அது எந்த அளவுக்கு மோசமான நிலைமை என்பதை எல்லோரும் எண்ணி பாருங்க. அது தேர்தல் காலம், அது இவ்வளவு மோசமான ஆளுநர் இருக்கிற போது இன்னும் என்னென்ன நடக்கும் என்பதையும் மக்கள் தீர்வாக பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.